ரூபாய்க்கு எத்தனை நுங்குங்க? 20 ரூபாய்க்கு 3. 50 ரூபாய்க்கு 10. இல்லை கொத்தப்பள்ளி ஏறு குத்தியா அண்ணா? நீங்கள் எந்த ஊர்? நான் கொத்தூர். நான் பாலூர் கொத்தூர். பாலூர் கொத்தூரா? ஆமாம். இது பேரணம்பேட்டு. இது பேரணம்பேட்டு கவர்மெண்ட் ஹைஸ்கூலு. மழை வந்தாலும் வெயில் காய்ஞ்சாலும் அங்கே தான் நிற்பீங்க. ஆமாண்ணா, இது தொழில் வருஷம் சீசனு. மழை வெயிலெல்லாம் பார்க்கக்கூடாது, இங்கே தான் நிற்கணும். வருஷம் இந்த சீசனுக்கு ஏதோ ஒரு தொழில். இது சொந்தமாக மரம் இருக்குதா இல்லை வாங்கிட்டு வரீங்க? மரம் வாங்குறதுண்ணா, நம்ம நிலமெல்லாம் கிடையாது. மரம் வந்து குத்தகை வாங்கி காய் வெட்டி எடுத்து வந்து விற்கிறது. வருஷம் 25 வருஷமா பண்ணிக்கிறேன் தொழில். 25 வருஷமாவா? 25 வருஷமா பண்ணிக்கிறேன். மண்டியா கோளாறு எல்லா ஊர் சுற்றி வந்தேன். வண்டியா கோளாரெல்லாம் போயிட்டு வந்தீங்களா? எல்லா ஊர் சுற்றுறேன். 15 வயசுலேருந்தே நான் பண்ணிக்கிறேன். எனக்கு 41 வயசு. 15 வயசுலேருந்து நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்க? 15 வயசுலேருந்தே வருஷம்னா சீசனில். அப்போ வந்து வேற கூலிக்கு போயிருந்தேன். சொந்தமாக செய்கிறேன். இங்கே மொத்தமாக கூட வந்து வாங்கிட்டு போயிடுறாங்களா? மொத்தமாக கூட வாங்குறாங்க கோழியா? மொத்தமாக கூட வாங்கிடுறாங்க. சில்லறையாக வாங்குறாங்க. மொத்தமாக அப்படியே கூட லாட்டாக கூட கொடுத்துட்றது. அது ஒரு ரேட் போட்டு அப்படியே கொடுத்துட்றது தான். இப்போ நீங்கள் வியாபாரத்துக்கு எக்ஸ்ட்ரா தான் அந்த மாதிரி கொடுக்குது. இல்லைன்னா நம்மளுக்கு வியாபாரம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் மாண்டியெல்லாம் போகிறீங்களா பெங்களூரெல்லாம்? அங்கே ஒரு பணங்க எவ்வளோ ஆகுது நூலுக்கு? நான் விற்கும்போது 7 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரையும் இருந்துச்சு. இப்போ ஒரு காய் 50 ரூபா. 50 ரூபா அங்கே மாண்டியாக்கு போகிறோம். 50 ரூபா. ஓ, அப்படியே எல்லாம் அங்கே கிளம்பிடுறாங்க. சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது 60 ரூபா 50 ரூபா. அப்புறமா இப்போ சீசன் கொஞ்சம் மெல்ல வச்சுனாக்கா 40 ரூபா 30 ரூபா குறைஞ்சி. ஏன் இங்கேயே ஒரு பீஸ் 10 ரூபா வச்சேன் நானே பஸ்ஸில். ஒரு பீஸ் 10 ரூபா 30 ரூபா ஒரு காய். ஆனால் போனவங்ககிட்ட பாலூர் மொத்தம் வெளியூர் தான் போயிடுறாங்க. ஆமாம், அவங்க கூட தான் போயிட்டு இருந்தேங்க. அது சொல்கிறேன் 25 வருஷம் முன்னே அவங்க கூட தான் போனது. அவங்க கூட போயிட்டு இந்த வேலையெல்லாம் கற்றுக்கிந்தேன் நான். ஒன்று எடுத்து கேள்வி பாலூரில் பம்பகார சாமான்னு ஒன்று எடுத்து கேள்வி பாலூரில் சாமான பம்பகார சாமான் இருக்கட்டும். பம்பகார சாமான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் நமக்கு குருவே. அவர் தான் ஆரம்பத்தில் சீனிவாச கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மண்டியா மைசூர் எல்லாம் கூட்டு போய் அறிமுகம் பண்ணி விட்டாரு. சரி, ஓகே. இது நல்லா பெருசாக இருக்கும். சதக்காய் உப்பு வச்சுட்டோம்னா நல்லா சைஸ் வருது பாரு. நல்லா பெருசாக இருக்குல்ல? இது நல்லா சைஸ் நுங்கு. இந்த மாதிரி சைஸ் இருந்துச்சுன்னா 15 ரூபானா கூட ஓடிடும். சைஸ் இருக்குது, பெருசாக இருக்குது பாரு. பூ மாதிரி இருக்குது. அது 2 நுங்கு, இது ஒரு நுங்கு. ஆமாம். அப்புறம் வயலுக்கு தாகம் தீர நுங்கு வாங்கி சாப்பிடுங்க, உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு டைம். அதுக்கப்புறம் கேட்டாலும் கிடைக்காது. 1000 ரூபாய் இல்லை, லட்ச ரூபாய் தான் கிடைக்காது. சரி, இப்படி பண்ணுங்க. சரி, சூப்பர்.